அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 15/6/2025 ஆனி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. சதுர்த்தி திதி பகல் 3:51 வரை, பின்பு தேய்பிறை பஞ்சமி. திருவோண நட்சத்திரம் பின்னிரவு 1 மணி வரை, பின்பு அவிட்ட நட்சத்திரம். நாள் முழுவதும் அமிர்த யோகம். கரி நாள் என்பதால் சுப முயற்சிகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை, யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை, சுப உரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சுக்கிரன், 3இல் சூரியன், 10இல் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு வளமான நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு விரும்பிய மாற்றங்கள் ஏற்பட்டு மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாளில் உண்டு. பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. முருக வழிபாடு மிகவும் சிறப்பு. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு புதன், 9இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். மறைமுக எதிர்ப்புகள் குறையும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தற்போது குறைந்து அமைதியான சூழ்நிலை உண்டாகும். உறவினர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் புதன், 3இல் செவ்வாய் கேது சஞ்சரிப்பதால் எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள் என்றாலும் சந்திரன் இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சரித்து நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் உண்டாகும். நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். பொதுவாக பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. முடிந்தவரை தேவையற்ற பயணங்களை தள்ளி வைக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மிக மிக நல்லது. கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சந்திரன், 9இல் சனி, 10இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. அம்மன் வழிபாடு அனுகூல பலனை உங்களுக்கு தரும். சிம்ம ராசி நேயர்களே, ராசியாதிபதி சூரியன், குரு புதன் சேர்க்கை பெற்று லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் 6இல் சந்திரன் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. கூட்டாளிகள் மூலமாக ஒரு சில அனுகூல செய்திகள் கிடைக்கும்.
தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடைவது மட்டுமில்லாமல் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் குடும்பத்தில் நடைபெற்று மனமகிழ்ச்சி ஏற்படும். இன்றைய நாளில் பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சந்திரன், 10இல் சூரியன், புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். மறைமுக எதிர்ப்புகள் குறையும். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. ஒரு சில நேரங்களில் கோபத்தை குறைத்து கொண்டு நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். இன்றைய நாளில் முருகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4இல் சந்திரன், 7இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். இன்று முதல் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் சூரியன், குரு, புதன் சேர்க்கப்பட்டு சஞ்சரிப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன உடல் உபாதைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஆரோக்கியத்துடனும் சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. வேலையாட்கள் ஒத்துழைப்பு சொல்லிக்கொள்ளும்படி இருக்காது. ஒரு சில விஷயங்களில் நீங்கள் நேரடியாக தலையிட்டு செயல்பட்டால் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பது ஒரு சில ஆதாயத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு என்றாலும் சூரியன் 8ஆம் வீட்டில் குரு, புதன் சேர்க்கப்பட்டு சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். அலைச்சல்கள் அதிகரிக்கும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். உடனிருப்பவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. உங்களது கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். தொழில் ரீதியாக ஒரு சில ஆதாயத்தை பெறுவீர்கள் என்றாலும் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. இன்றைய நாளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன், 3இல் ராகு, 7இல் குரு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்களுக்கு இருந்த மனக்கவலைகள் தற்போது குறையும். பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடும். உறவினர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறுவீர்கள். மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 6இல் சூரியன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு நேரமாகும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. குறிப்பாக தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சஞ்சரித்த சூரியன் இன்று முதல் 5ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருப்பதாலும் 7இல் செவ்வாய், கேது சஞ்சரிப்பதாலும் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. பேச்சில் பொறுமையோடு இருக்க வேண்டும். பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் வீண் செலவுகள் ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும்.
இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சுக்கிரன், 6இல் செவ்வாய் கேது, 11இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். பெண்கள் வழியில் ஒரு சில ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் உங்களின் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இன்றைய நாளில் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது உத்தமம். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருந்தால் ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். உடன் பிறந்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் அனுகூல பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.